வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, வைகுண்ட துவாரதர்ஷன் நாட்களுக்கு ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகலை. இதனால எல்லாருமே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் திருமலையில் எங்கே ரூம் புக் பண்ணணும், எப்போ போய் ரூம் புக் பண்ணோம்னா நம்மளுக்கு ரூம் சுலபமாக கிடைக்கும் அப்படின்ற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திருமலையில் வைகுண்ட துவாரதர்சனம் பார்த்தோம்னா ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. இந்த வைகுண்ட துவாரதர்சனத்துக்கான ஆன்லைன் புக்கிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் மீதமுள்ள ஒரே ஒரு டிக்கெட் என்னன்னு பார்த்தோம்னா இலவச எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான். ஆன்லைன் ரூம் புக்கிங் பார்த்தோம்னா எப்போதுமே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். இந்த வைகுண்ட துவாரதர்சனம் நாட்களுக்கு ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகலை. எல்லாருமே நேரடியாக போயிட்டு சிஆர்ஓ ஆஃபீஸில் தான் புக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. சிஆர்ஓ ஆஃபீஸில் தினந்தோறுமே காலையில் 5 மணிலேருந்து ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ரூம் அவசியமாக புக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் 5 மணிக்கு முன்னாடியே போயிட்டு கவுண்டரில் நின்றுட்டோம்னா நம்ம சீக்கிரமாகவே ரூம் புக் பண்ணிடலாம். ரூம் புக் பண்ணுறதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டும் ஒரு மொபைல் நம்பரும் தான். அதிகாலையில் 5 மணிக்கு போய் ரூம் புக் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தோம்னா, டெய்லி காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகும்போதே தினமுமே கிட்டத்தட்ட 1000 ரூம்கள் அவைலபிள் இருக்கும். இதனால் முதல்ல வரவங்களுக்கு இந்த காலியாக இருக்கிற ரூம்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சிடுவாங்க. இதனால் அதிகாலையில் போனோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ரூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு ரூம் புக் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரூம் எங்கே அலாட் ஆயிருக்கு அப்படின்ற மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரூம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய என்கொயரி ஆஃபீஸில் அந்த ரெசிப்டை கொடுத்துட்டு நம்மளுடைய ரூம் கீ வாங்கிக்கலாம். திருமலையில் என்னென்ன ரூம்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 50 ரூபாய் ரூம் இருக்குது, 100 ரூபாய் ரூம் இருக்குது, 1000 ரூபாய் ரூம் இருக்குது, அதுக்கடுத்து 1518 ரூபாய் ரூம் இருக்குது. கியூ லைனில் பார்த்தோம்னா 1000 ரூபா ரூமும் 1518 ரூபா ரூமும் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். திருமலையில் ரூம் புக் பண்ணணும்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது தனிநபர்களுக்கு ரூம் கிடையாது. அது விஐபி டிக்கெட்டாகவே இருந்தால் கூட தனிநபருக்கு ரூம் கிடையாது. 18 வயசுக்கு கீழே உள்ளவர்களுக்கு ரூம் கிடையாது. வைகுண்ட துவாரதர்ஷன் நாட்களில் அதாவது ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ரூம் புக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அதிகாலையிலேயே போயிட்டு ரூம் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா தரிசனத்துக்கும் வரவங்களும் ஆஃப்லைனில் தான் வந்து ரூம் எடுப்பாங்க. திருமலையில் ரூம் புக் பண்ணணும்னா தரிசன நாள் அன்னைக்கோ அதுக்கு முந்தைய நாள் மட்டும்தான் ரூம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி காலையில் அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1156 ரூம்கள் அவைலபிள் இருந்தது. இது அதிகாலை 4:10 நிலவரப்படி. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ரூம் நிலவரம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா, அதாவது எவ்வளோ ரூம் அவைலபிள் இருக்குது அப்படின்ற ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கணுன்னா டிடிடியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டெய்லியுமே அப்டேட் பண்ணுறாங்க. இந்த தகவலை நம்ம பார்த்துட்டு கூட எவ்வளோ ரூம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கியூ லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஜனவரி 28ஆம் தேதி இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய டயல் ஈஓ ப்ரோக்ராம் நடந்தது. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா திருமலையோட ஈஓ அவர்கள் மிஸ்டர் ஷாமுலா ராவ் அவர்கள் நேரடியாக தொலைபேசியில் பக்தர்களோட சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலளிப்பார். அடுத்தது நேற்று டிசம்பர் 27ஆம் தேதி நேற்று எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 66,715 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா 29 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சர்வ தரிசனத்தில் சாமியை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 20 மணி நேரம். அடுத்தது இன்னைக்கு டிசம்பர் 28ஆம் தேதி இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன்லாம் பார்த்தோம்னா அதிகாலை 5 மணிக்கு முன்னாடியே மொத்தமே காலி ஆயிடுச்சு. தினம்தோறும் ஸ்ரீவாரிமெட்டில் 3000 டிக்கெட்கள் கொடுப்பாங்க. இன்னைக்குமே 3000 டோக்கன்கள் வழங்கியிருக்காங்க. இந்த டோக்கன் பார்த்தோம்னா மதியானம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்குமான தரிசன டோக்கன்கள். ஸ்ரீவாரிமெட்டில் பார்த்தோம்னா எப்பவுமே அன்றே தரிசனம் பார்க்கக்கூடிய டோக்கன்கள் தான் வழங்குவாங்க. ஆனால் எஸ்எஸ்டி டோக்கனில் பார்த்தோம்னா அன்றே தரிசனம் பார்க்கக்கூடிய டோக்கன்களும் மறுநாள் அதிகாலை தரிசனம் பார்க்கக்கூடிய டோக்கன்களும் வழங்குவாங்க. இந்த டோக்கன்கள் தினம்தோறுமே வழங்கிட்டு இருக்காங்க. தினம்தோறும் பஸ் ஸ்டாண்டில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்திலையும், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும், அலிப்பிரி நடப்பாதை கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் அதிகாலை 2 மணிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆதார் கார்டோட நைட் 2 மணிக்கெல்லாம் போய் கியூ லைனில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிடலாம். மேலும் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.